பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியுடைய தலைப்பு பிரகாசிக்கும் முகம், த ஷைனிங் ஃபேஸ். அருமையானவர்களே, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய நடை உடை பாவனைகள் செயல்முறைகள் எல்லாம் உலகத்தாருக்கு மிக வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் மற்ற உலக மனிதர்களுக்கு மிக வித்தியாசமான நடைமுறை பாவனைகளை உடையவர். அவனை பார்த்தவுடனேயே இவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பானோ என்று அறிந்து கொள்ளத்தக்கதாகவே அவன் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரர்களாக விளங்கிய லேவியர்கள் வித்தியாசமானவர்கள். கர்த்தருக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட லேவியர்கள் இப்போது நாம் பார்க்கிறோம், பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாய் பாய்ந்து சென்று உடன் சகோதரர்களை வெட்டி கொண்டதை பார்க்கிறோம். அங்கு 3000 பிணங்கள் விழுகின்றன. யார் வெட்டுகிறார்கள்? லேவியர்கள் வெட்டுகிறார்கள். கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய கோத்திரம் பட்டயத்தை கையில் எடுத்து ஜனங்களை கொலை செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். ஏன் இப்படி? எதற்காக ஊழியக்காரர்கள் கையிலே பட்டயம் எடுத்தார்கள்? தேவனது வேலையை செய்ய வேண்டிய இவர்கள் கட்டாரை எடுத்துக்கொண்டு அவனை தாக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை என்ன? அந்த காட்சியை வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். மூவாயிரம் பேர் தேவனுடைய வார்த்தையின்படி வெட்டப்பட்டார்கள். நம்ப முடியாத காரியம். தேவனை ஜனங்களை கொலை செய்வதும் ஊழியக்காரர்களை வெட்டுவதும். ஏன் இந்த நிர்பந்தமான நிலைமை? ஏன் இந்த பயங்கரமான நிலைமை உண்டாயிற்று? இஸ்ரவேலுக்குள்ளே இவ்விதமான இரத்தம் சிந்துதல் எதற்காக ஏற்பட்டது என்று 2 காரணங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை நடத்தி வந்த தங்கள் பிதாவை மறந்தார்கள். மீண்டும் விக்கிரக ஆராதனை விழுந்தார்கள். இந்த 2 காரணத்தினாலே அவள் பட்சிக்கப்பட்டார்கள். என் அருமையான சபையை, வாழ்க்கையின் நெருக்கத்தினாலும் பிரச்சனையினாலும் தேவனை மறந்தும் மனிதருடைய உதவியை நாடும் போது தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை மறந்தோமோ, ஜெபிக்க வேதம் வாசிக்க நாம் மறந்திருப்போமானால் தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகிறோம். பெண்ணானவள் தன் ஆபரணங்களை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்கள் என்று கர்த்தர் துக்கத்தோடு சொல்லுகிற வார்த்தையை உன் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நினைப்பது நாம் அவருக்கு இடுகிற ஏதோ ஒரு சலாக்கியம் அல்ல. கர்த்தரை மறக்காமல் இருக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆனால் இவர்களோ பிதாவை மறந்த நாட்கள். தன்னை நடத்தி வந்த பிதாவை மறந்து போனார்கள். தோளில் சுமந்து வந்த தேவனை மறந்து போனார்கள். அவள் விக்கிரகத்தை நம்பினார்கள். என் பிரியமான சகோதரனை, கர்த்தரை மறந்து என் அண்ணன் தருவான், என் அக்காள் தருவாள், என் உறவு தரும் என்று இன ஜனங்களை நம்புகிறவன் விக்கிரக ஆராதனைக்காரன். நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்காதபடி சூழ்நிலை மீதோ ஆள் மீதோ எந்த காரியத்தின் மீது வைப்போமானால் நாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகையினால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்புங்கள். தேவனை நம்புகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்.
இவர்கள் கர்த்தரை மறந்தபடியினாலும் விக்கிரக வழிபாட்டுக்கு திரும்பினபடியினாலும் மோசே ஆத்திரமாய் ஜனங்களை எழுப்பி இவளை கொலை செய்யுங்கள் என்று சொன்னான். ஆகவே தான் 3000 பேர் இரத்தம் சிந்தினார்கள். கானான் தேசத்தை நோக்கி, வாக்குத்தத்த நாட்டை நோக்கி நடந்து வரும் பொழுது வனாந்தர யாத்திரையிலே திடீரென்று இரத்தம் சிந்த வேண்டிய அந்த பயங்கரமான சூழ்நிலை உண்டான காரணம் ஜனங்கள் தேவனை மறந்தபடியினாலே. நம்முடைய வீட்டிலே பிரச்சனைகள் உண்டாகின்றன. படிக்கிற பிள்ளைகள் படிக்க மறுக்கிறார்கள். வருகிற வருமானம் குறைந்து போகிறது. பலவித நெருக்கங்கள் உண்டாகின்றன. என் அருமை தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் சற்று யோசித்துப்பார். எதற்காக இவைகள் திடீரென்று நடக்கின்றன? எதற்காக எனக்கு எதிரடையாக காரியங்கள் போகின்றன என்று சற்று யோசித்து பாருங்கள். தேவனை மறந்தோமா? தேவனுக்கு பதிலாக வேறு ஏதேனும் நம்பிக்கையை எடுத்து ஜீவிக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போது பார்ப்போம். அங்கு ஜனங்கள் வெட்டப்பட்டு நிலை குலைந்து போய் நிற்கிறார்கள். திடீரென்று இப்படி தன்னை நடத்தி வந்த மோசே, தன்னை தகப்பனை போல நடத்தி வந்த மோசே வெறி கொண்டு போய் நின்று கொலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டானே என்று தடுமாறி நிற்கிற கூட்டம், ஒன்றும் புரியாத கூட்டம். நாம் சற்று யோசிப்போம் என்ன நடந்தது என்று. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்போது மோசே இல்லாத ஒரு வேளை, மோசே மலைக்கு ஏறி போனான். அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள். மோசே இல்லை, வேறொரு தலைவனை கொடுங்கள் என்று கேட்கவில்லை. மோசேயை காணவில்லை. வேறு யாராவது எழும்பி எங்களை வழிநடத்துங்கள், எங்களுக்கு ஒரு தலைவன் தேவை என்று ஒரு தலைவனை தேடவில்லை, கடவுளை தேடுகிறார்கள். இதுவரைக்கும் நடத்தி வந்த யெகோவாவுக்கு பதிலாக எங்களுக்கு வேறு தெய்வத்தை தாருங்கள் என்று கேட்கவில்லை. Never did they seek for a new God. ஒரு புதிய கடவுளுக்காக அவர்கள் தேடி தெரியவில்லை. யெகோவாவைத்தான் தேடுகிறார்கள். யெகோவாவுக்கு பதிலாக எங்களுக்கு வேறு தெய்வத்தை தாருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு வேறொரு தலைவனை தா என்றும் கேட்கவில்லை. அவர் என்ன கேட்கிறார்கள்? மோசேயை காணவில்லை, எங்களை வழிநடத்தி செல்கிற தலைமையை காணவில்லை, காணுகிறபடி ஒரு தலைமை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் காணத்தக்கதான ஒரு தலைமையை எங்களுக்கு காட்டும். எங்களுக்கு எங்கள் கண்களுக்கு காணுகிற கடவுள் வேண்டும். We want visible God. எங்கள் கண்ணுக்கு தெரிகிற கடவுளை கொண்டு எங்களுக்கு தா என்று கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே கண்ணுக்கு தெரியவில்லை. நடத்தி வந்த யெகோவா எப்போதுமே கண்ணுக்கு தெரியாதவர். எங்களுக்கு குழப்பமாக இருக்கிற இந்த வேளையில் we want a visible God to guide us. எங்களை வழி நடத்த நாங்கள் காணத்தக்கதான தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்றார். கண்டு விசுவாசிக்கிற கூட்டமாய் மாறினார்கள். தெய்வத்தை காணுகிற வடிவத்திலே காணக்கூடியதாக மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய தப்பிதம். அதை குறித்து நாம் சற்று பின்னால் பார்ப்போம். இப்போது அவர்கள் காணக்கூடிய தெய்வத்தை கேட்டார்கள். ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்றால், வசனத்தை திரும்ப வாசியுங்கள். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த மோசேக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு
தெரியவில்லை. அவனுக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தாமதமாவதனாலும் ஒரு காரியம் விளங்காததனாலும் பொறுமையை இழந்தார்கள். குடும்பத்திலே அநேக காரியங்கள் தாமதமாகும். வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவன் 10 மணியாகியும் வரவில்லை. இயற்கையாகவே சகோதரனுடைய மனம் பதைப்பது இயற்கை. ஆனால் ஒரு அஞ்ஞானியை போல பதறக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே சென்ற மகனோ மகளோ சற்று தாமதம் வந்தால் பதறி போகக்கூடாது. பாசம் உந்தி தள்ளும். ஏன் பிள்ளை பிந்தி வருகிறான், ஏன் என் மகள் பிந்தி வருகிறாள், தாமதம் பிரச்சனையை உருவாகும். ஆனால் பதறி போகக்கூடாது. பிரியமானவர்களே, மோசே இல்லை, அதற்காக பதறி துடித்து இருக்கக்கூடாது. They must have turned unto God. அவர்கள் தேவனை நோக்கி வர வேண்டும். ஆண்டவரே, மோசே வரவில்லையே, அவனுக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அது ஆரோனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணும்படி சொல்ல வேண்டும். அருமையாக, ஆனால் பொறுமையை இழந்தார்கள். காரணம் தாமதம். இன்றைக்கு அநேக விதமான தவறுகள் நம்முடைய வீட்டில் நடக்க காரணம் தாமதத்தை பொறுத்து கொள்ள பிரியமில்லை. காரியங்கள் தாமதமான உடனேயே வேண்டாம், வேறு வழியை பார்ப்போம், நான் நினைத்தபடி காரியம் நடக்கவில்லை, ஜெபத்தை நிறுத்து, எனக்கு ஜெபம் இனி வேண்டாம், எனக்கு வேறொரு முறையிலே முயற்சி செய்வோம். ஜெபத்தினாலே சாதிக்க முடியாது. உடனே அதை விட்டு வருவது போல இவர்களும் தெய்வத்தை விட்டு காணாத தெய்வத்தை விட்டு அந்த தெய்வத்தை காணப்படும் உருவத்திலே காண வேண்டும் என்று முயற்சித்தார்கள். என் பிரியமான சகோதரனே, பொறுமையை இழந்து போனார்கள். அவர்கள் இதுவரைக்கும் காத்திருந்த எல்லா காரியம் கெட்டு போயிற்று. இப்போது ஆத்திரமடைந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு கடவுள் வேண்டும் என்று. யெகோவாவுக்கு பதில் கடவுள் அல்ல, எங்கள் கண்ணுக்கு ஒரு கடவுள் தெரிய வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடவுளை உருவாக்க விரும்பினார்கள். காரணம் என்ன? மோசே வருவதற்கு தாமதம். குடும்பத்தில் அநேக காரியம் தாமதமாகிறது. உன்னுடைய பரீட்சை முடிவுகள் தாமதமாகின்றன. உன்னுடைய ப்ரமோஷன் தாமதமாகிறது. உன்னை சந்திப்பேன் என்று சொன்ன அவர் சந்திக்க இன்னும் தாமதமாகிறது. உன்னுடைய திருமணம் தாமதமாகிறது. உன்னுடைய ஆசீர்வாதம் தாமதமாகிறது. பதறாதே, எல்லாம் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நன்மையாக மாறுகிற வேளையிலே மனம் பதறிவிடாதே, தைரியமாயிரு. மோசே கீழே இறங்கி வரப்போகிறான். ஆனால் ஜனங்களோ பதறி போனார்கள். காத்திருக்க வேண்டிய ஜனங்கள் பதறி போனார்கள். என் அருமையான சகோதரி, உன் மகளை குறித்து நீ கவலைப்படுவதில் நியாயம் இருந்தாலும் பதறி போகாதே. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார். உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். உன் மகனை குறித்து சஞ்சலப்படாதே, தாமதமாவதனாலே சஞ்சலப்படாதே. கர்த்தர் சகலத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமை உள்ளவராகினார். தைரியமாயிரு, குழப்பமடையாதே. எல்லாவற்றையும் தெய்வம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இங்கேயோ தாமதத்தினாலே மனம் பதறி போய் எங்களுக்கு வேறு கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் வேண்டும் என்று கேட்டார்கள். 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருக்கு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்கும்போது வேறு தெய்வத்தை கேட்கவில்லை. யெகோவா எங்களை வழிநடத்தி வந்தார், சந்தேகமே இல்லை. அந்த யெகோவா எங்களோடு வருகிறான் என்பது எங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதற்கு ஒரு வழி செய்ய ஆரோனே. மோசையோடு எங்களோடு நடந்து வந்த அந்த தெய்வத்தை காண விரும்பும். மோசையும் காணவில்லை, அந்த தெய்வமும் எங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு எங்கள் தேவனை காட்டும் ஆரோனே. உடனே ஆரோன் அவனுடைய நகைகளை வாங்கி கன்றுக்குட்டிகளை செய்தான். கன்றுக்குட்டிகள் தான் உங்கள் தெய்வம் என்று அவன் சொல்லவில்லை.
அதாவது நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு கன்று குட்டிகளை செய்து இவைகள் தான் தெய்வம் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், இவைகளே உங்கள் நடத்தி வந்த வாசியங்கள் அவளை செய்து என்ன சொல்லுகிறான்? இவைகள் புதிய அந்த கன்று குட்டிகளை காட்டி அதை யார் என்று சொல்லுகிறான்? யெகோவா என்று சொல்லுகிறான். ஆகவே யெகோவாவுக்கு ஒரு உருவம் செய்திருக்கிறார். அந்த உருவம் எது? கன்றுக்குட்டிகள். ஆக ஏதோ ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வம் என்று அவன் சொல்லவில்லை. ஏற்கனவே அவள் வணங்கி வந்த யெகோவாவுக்கு ஒரு உருவம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உருவம் எது? கன்றுக்குட்டி. எந்த உருவத்தையும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இங்கே அதைவிட மோசம் யாருக்கே உருவம் செய்யப்பட்டிருக்கிறது? யெகோவாவுக்கு உருவம் செய்தார்கள். அதில் கன்றுக்குட்டிகளை ஏன் செய்தார்கள் தெரியுமா? கன்றுக்குட்டிகள் தான் எகிப்தின் தெய்வங்கள். எகிப்தினுடைய எந்த தெய்வம்? த காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, வளமான வாழ்வுக்கு ஒரு கடவுள். ஆகவே அந்த கன்றுக்குட்டியுடைய உருவத்தை யெகோவாவுக்கு செய்ததுக்கு என்ன காரணம்? இஜிப்சியன் கலர், எகிப்து நாட்டு வர்ணம் பூசுகிறார்கள். யாருக்கு? யெகோவாவுக்கு. மற்றபடி வணங்கினது யெகோவாவைத்தான். ஆனால் மிகப்பெரிய தவறு செய்தார்கள். யெகோவாவை எகிப்தினுடைய சாயலிலே வணங்கும்படியாக. இதுதான் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. விக்கிரகத்தை வணங்குவதே எரிச்சல். அதில் தன்னையே இப்படி ஒரு மாற்றி அமைத்திருப்பதை குறித்து ஆண்டவர் எரிச்சல் அடைந்து அந்த ஜனங்களை கொண்டு போடும்படி செய்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கூட சில பேர் தங்கள் தேசத்தாய் மாற்றிக் கொள்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய படத்தை பார்த்த சுவாமி விவேகானந்த சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You may see the picture of Jesus, the eyes painted in blue color. அதாவது நீல நிறத்திலே கண்களும் பிரவுன் கலரிலே தலைமுடியும் கொண்ட இயேசுவை பார்க்கிறீர்களே, அது அமெரிக்கன் ஜீசஸ். That's a Western Jesus. That is not the biblical Jesus. அது வேதத்தின்படியான இயேசு அல்ல. அது அமெரிக்க கலாச்சாரத்திலே வரையப்பட்ட படம் என்று விவேகானந்தர் சொன்னார். நான் படத்தை விமர்சிக்க வரவில்லை, மனநிலையை சொல்ல வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை எந்த தேசத்துக்கும் சொந்தமாக்குவது சரியல்ல. இவர் இந்த தேசத்தின் கலாச்சாரத்தில் வாழ்கிறவர், இவர் இந்த தேசத்தின் கலாச்சாரத்துக்கு உரியவர் அல்ல. சர்வ உலகத்துக்குள்ள ஒரே தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விஞ்சி நிற்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறவர். அவருக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு கலாச்சாரத்தையும் கொடுக்கக்கூடாது. அவர் மேற்கத்தியவர் என்றோ, அவர் பாலஸ்தீன தேசத்தை சேர்ந்தவர் என்றோ, அவர் யூதர் என்றோ சொல்வது சரியல்ல. இப்படித்தான் இவர் இவ்விதமாக ஒரு எகிப்து நாட்டினுடைய முறையிலே மணங்குபடியாக ஒரு சுரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை செய்தபடியினாலே தேவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, மலையிலிருந்து மோசே இறங்கி வருகிறார். கீழே பார்த்தால் கன்றுக்குட்டிகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த ஆத்திரம். இந்த ஜனங்களை என்ன செய்வது? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, என்ன செய்வது என்று ஆண்டவருடைய நாமம் பேசாமல் விட்டு ஜனங்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆடி பாடி குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனை ஆரவாரமாக நடக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல. துதி ஆராதனை நடக்கிறது வனாந்தரத்திலே, ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல. யெகோவாவுக்குத்தான் ஆராதனை நடக்கிறது, ஆனால் வேதத்தின்படியான ஆராதனை அல்ல. அந்த துதி ஆராதனை மீது தேவன் கோபம் கொண்டார். வைராக்கியமாய் தேவ மனதில் எழுந்து நின்றார். என் பிரியமான சபையே, கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது வேத வசனத்தின்படி தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சீகமாக நம்முடைய இஷ்டம் போல கர்த்தரை தொழுது கொள்வது அல்ல. இவர்கள் இப்படி தொழுது கொண்டதனாலே தான் அவன் பட்டயத்தை எடுத்து அவளை கொலை செய்தான். இதுதான் அவனை லேவியர்களை ஏவி கொலை செய்ய வேண்டியதாயிற்று. ஆவிக்கேற்ற வைராக்கியம் அவனை எழும்பி
அந்த விக்கிரக ஆராதனை காலை கொலை செய்து இரத்தத்தை வனாந்தரத்தில் சிந்தி தேவனுக்கு முன்புள்ள அகோர பாவத்தை சுட்டி காட்டினான். பாவம் அத்தனை அகோரம் உள்ளது. என்ன பாவம்? கடவுள் இல்லை என்ற பாவம் அல்ல, விபசார பாவம் அல்ல, கர்த்தரை சரியாக தொழுது கொள்ளாத பாவம். ஆகவே தொழுவது முக்கியமல்ல, கர்த்தருடைய முறைமையின்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சபையை நடத்துவது முக்கியமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி சபையை நடத்த வேண்டும் என்பதுதான். அது தவறி போனதினாலே தான் அவன் ஆத்திரம் அடைந்தான். மோசே ஒரு கொலைகாரனை போல காணப்படுகிறான். அருமையானவர்களே, ஆனால் சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த கொடிய சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த மோசே எப்படி இருந்தான் பாருங்கள். மலை உச்சியில் இருக்கிறான். என்ன செய்கிறான்? 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் மலை உச்சியிலே மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை அழித்து போடுவேன். பிரியமானவர்களே, எப்போதும் நாம் நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்கிற வசனத்தையே தேடிக்கொண்டிராதபடி வேதம் நம்மை எப்படி எச்சரிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். செங்கடலை வெட்டி பிளந்தார் என்பதனாலே ஹல்லேலூயா பாடுகிற சபையே, நான் பட்சிக்கிற அக்கினி என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் மறந்துவிடக்கூடாது. தேவனது ஜீவனுள்ள வார்த்தைகளையும் மறந்துவிடக்கூடாது. இங்கே சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன் என்றார். எந்த ஜனங்களை அவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தாரோ, எந்த ஜனங்களை அவர் இத்தனை அன்பு பாராட்டி கொண்டு வந்தாரோ, அந்த ஜனங்களை அழித்து போடுவேன் என்று ஆத்திரமாய் சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறான் பாருங்கள் 11ஆம் வசனத்தில். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மோசேயிடம் எவ்வளவு தைரியம் இருந்தால் தேவனோடு போராடி இருப்பான். கர்த்தரை பார்த்து இப்படி கேட்க முடியுமா? உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? நீர் கொண்டு வந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஏன் கோபப்படுகிறீர் என்று கர்த்தரை பார்த்து கேட்க ஒரு தைரியம் வேண்டும். ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம். A wrestle with God at top of Sinai. சீனாய் மலையின் மேலே அவன் போராடுகிறான். ஏனென்றால் தேவ ஜனங்கள் மீது உள்ள அன்பு, தான் கொண்டு வந்த ஜனங்கள் மீது உள்ள அன்பினாலே அவன் போராடுகிறான். ஆத்ம பாரத்தினாலே நிறைந்திருப்போம். அழிந்து போகிற மக்களுக்காக தேவ சமூகத்திலே அழுது புலம்புகிற மக்களாய் மாற வேண்டும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் நினையுங்கள். 10ஆம் வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, நான் இவளை அழித்து விடுவேன். அதன் பிறகு கர்த்தர் சொல்வதை கவனியுங்கள். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இந்த ஜனம் கீழ்ப்படியாத ஜனம். இந்த ஜனத்தை நம்பாதே, இவளை அழித்து விடுகிறேன். உனக்கு பிறக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த உன் பிள்ளைகளை கொண்டு ஜாதியை உருவாக்குவேன். இஸ்ரவேல் என்ற தேசம் இனி உன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் உருவாக்கப்படும். நான் இதுவரைக்கும் வைத்த திட்டத்தை நான் விலக்குகிறேன். இந்த ஜனங்களை அழித்து போடுவேன். இந்த ஜனங்கள் வேண்டாம். இவ் பிரச்சனைக்குரிய ஜனங்கள், கீழ்ப்படியாதவர்கள், வணங்க கழுத்துள்ளவர்கள், பொல்லாதவர்கள். ஆனால் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். மோசே ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருந்தால், ஆமாம், இந்த நன்றி கெட்ட ஜனங்களோடு எத்தனை நாள் நடப்பது? இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள்.
இவள் தொலைந்து போகட்டும், என் சொந்த பிள்ளைகளை நான் கீழ்ப்படிய செய்து அவர்களை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன். அதற்கு அவன் சம்மதிக்கவே இல்லை. அதற்கு அவன் என்னை பெரிய ஜாதியாக்க வேண்டாம், என் ஜனங்களை அழித்து போடாதே. தன் ஜனங்களுக்காக போராடினேனே தவிர தன்னை பெரிய ஜாதியாக்குவேன், தன்னை தேசமாக மாற்றுவேன் என்று சொல்வதிலே அவன் மகிழ்ந்து விடவில்லை. நோ டிசையர் ஃபார் தி பர்சனல் கெயின். தெய்வ சமூகத்திலே தனக்கு என்ன லாபம் என்று தேடுகிறவன் அல்ல. தனக்கு பெரிய லாபம், தன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவான். The future nation Israel will be founded by Moses, the great man of God. இஸ்ரவேல் தேசம் மோசேயினாலே உருவாக்கப்பட்ட தேசம் என்று சொல்லும்படியான மோசேயின் சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அல்ல, மோசேயின் சந்ததி என்று சொல்லும்படியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். வேண்டாம், என் ஜனங்களை நீர் அழித்து போட வேண்டாம். என் பிரியமான சகோதரனே, எவ்வளவு பெரிய தகப்பனுடைய அன்பு! எனக்கென்று எதுவுமே வேண்டாம், எனக்கு வேண்டியது ஒன்றே, என் ஜனங்கள். அப்படி ஜனங்கள் மீது ஒரு பாசம் உள்ளவனாக இருந்தான். அடுத்தது அவனுடைய மிகப்பெரிய கரிசனையை பாருங்கள். தன் ஜனத்தின் மீது மிகுந்த கரிசனாய். நீங்கள் உங்களை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்கள் மீது கரிசனையாக இருக்கிறீர்களா? உழவர் சந்தைக்கு போகும்போது ஒன்றாய் போனீர்களே, எத்தனையோ இடங்களுக்கு கையூற்றி போனீர்களே, அந்த சகோதரி பரலோக ராஜ்யம் வரமாட்டாள் அறிந்து உங்களால் சமாதானமாக இருக்க முடிகிறதா? நான் என் வீட்டிலிருந்து பார்ப்பேன், இந்த சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பரலோக ராஜ்யம் வரமாட்டார்கள். அதன் மத்தியிலே நான் இருக்கிறேன். லோத்து இப்படித்தான் இருந்த மத்தியிலே சுற்றிலுமாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள். ஆண்டவரே, நாங்கள் பாரமில்லா இவர்களை ரட்சிப்பில் நடத்த என்ன செய்வது என்பது ஒவ்வொரு நாளும் பாரமாயிருக்கிறது. காந்தி நகரை குறித்து கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் அல்லவா? உன்னை சுற்றிலுமாயிருக்கிற ஜனங்களுக்கு வேத வசனத்தை எடுத்து சொன்னாயா, அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாயா என்று கேட்பார் அல்லவா? பிரியமானவர்களை, மோசேக்கு அந்த பாரம் தன் ஜனங்களை குறித்து. அடுத்த ஒரு பாரம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினேர் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். எகிப்தியர் என்ன சொல்வார்கள்? நிறுத்தி வாசியுங்கள். மலைகளில் அவர்களை கொன்று போடவும், மலைகளில் இவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், பூமியின் மீது இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினேன். அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே நீ புறப்பட பண்ணினீர். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பார்த்தீர்களா? எதற்காக எகிப்திலிருந்து கொண்டு போனார் தன் ஜனங்களை? மலைகளிலே கொன்று போட, வழியிலே கொன்று போட, கொலை செய்வதற்காகவே கொண்டு போனார் என்று எகிப்தியர்கள் குற்றம் சாட்டுவாரே. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே. முதலாவது ஜனங்களை குறித்த ஒரு பாரம், இரண்டாவது யாரை குறித்து பாரம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து. இந்த ரெண்டு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜனங்களை குறித்து ஒரு பாரம், தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு பாரம். தேவனுடைய நாமம் நம் மூலமாய் தூஷிக்கப்படக்கூடாது. தெய்வ ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. இந்த ரெண்டு பாரத்தினாலே மோசே இருந்தான். அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை அதமாக்கிற்று. அவனுடைய ஆத்தும பாரம், என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. ஜனங்களோ அழிய போகிறார்கள். கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போனது போல ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் என்று சொல்லி இருந்தோம். நாம் சமாதானமாக இருக்கிறோம்.
இந்த உலகம் அழியப் போகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? எங்கள் சபை பத்திரமாய் இருக்கிறது, ஆமே என்று சொல்கிறோம். எவ்வளவு சுயநலமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆராதனைக்கு வருவதே பெரிய கடமை என்று எண்ணுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம் கையிலே ஒப்புவிக்கப்பட்ட காரியம். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் சும்மா இருக்கலாம். ரட்சிப்பின் வழி இருந்த நீயும் நானும் சும்மா இருக்கக்கூடாது. நிச்சயமாய் தேவன் கணக்கு கேட்பார். உன் கையிலே ரட்சிப்புக்கு வழியுறி நான் கற்றுக் கொடுத்தேனே, ஏன் பக்கத்து வீட்டை நடத்தவில்லை என்று நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். மோசேக்கு இந்த பாரம் அதிகமாயிற்று. பிரியமானவர்களே, மோசே தன் மனதில் எப்போது இரக்கமுள்ள தேவன் என்பது மாத்திரமல்ல, அவர் ஒரு பெரிய நியாயாதிபதி என்பதை அவன் மறந்து போகிறதே இல்லை. கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். கீழ்ப்படியாத ஜனங்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்பதை அறிந்ததினாலே தான் அவன் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எங்கு போனாலும் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். என் நேசர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த தாலாட்டு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிற அந்த தரிசனத்தை மறந்து போனோம். நம்முடைய கர்த்தர் ஒரு நியாயாதிபதி, இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, சபைக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தையை நிதானமாய் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 துவக்கம். உங்கள் கிரியையின்படி பலனளிப்பேன். ஏசபல் என்ற தீர்க்கதரிசி, அவள் பொய்யான தீர்க்க தரிசனம், சபையானது பொய்யான தீர்க்க தரிசனத்தில் லயித்து போயிருக்கிறது. நான் சொல்லாத உபதேசங்களோடு கலந்து விபசாரமாய் போய்விட்டது திருச்சபைகள். எது விபசாரம்? தேவன் சொல்லாத காரியங்களை செய்வது, தேவன் சொன்ன காரியங்களை விட்டு விடுகிறது, மனம் போல உபதேசங்களை எடுத்துக்கொள்வது. இதுதான் விபசாரம், ஆவிக்கேற்ற விபசாரம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடியினாலே உன்னை நான் கட்டில் கிடையாக்குவேன் என்றார். நீ எழுந்திருக்க மாட்டாய், நீ படுத்து கிடப்பாய் என்று சொல்லப்படுகிற திருச்சபையை பார்த்து, நீ படுத்து கிடப்பாய், நீ எழுந்திருக்க மாட்டாய். நாம் மத்திய வானத்தில் வரும்பொழுது நீ எழுந்திருக்க மாட்டாய், நீ உன் பாவத்திலே விழுந்து கிடப்பாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று சபையை பார்த்து சொன்ன. இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு எருசலேமை பார்த்து அழுது மனதுருகி, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்தை தேடிக்கொள்ள கூடாதா என்று ஒரு தாயை போல தேம்பி தேம்பி அழுத இயேசு கிறிஸ்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏன் மாறி இன்றைக்குள்ள வார்த்தை அது? 2000 வருஷத்தில் இயேசு மாறி போனாரா? இல்லை. இயேசு 2 விதத்தில். கொல்கதா மலையிலே இருக்கிற இயேசு கிருபையை தருகிறவர், சீனாய் மலையில் இருக்கிற இயேசு நியாயாதிபதியாய் இருக்கிறவர். 2 மலை காட்சியும் மறக்கக்கூடாது. கொல்கதா வந்ததனாலே சீனாய் மலை மறைந்து விடவில்லை. சீனாய் மலையின் தோற்றமும் நமக்கு வேண்டும். இடி முழக்கமும் சத்தமும் நிறைந்த சீனாய் மலையிலே தான் பரிசுத்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. அந்த பரிசுத்த கற்பனைகள் அழிந்து விடவில்லை. அந்த பரிசுத்த கற்பனைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. அந்த தரிசனம் நமக்கு வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்காவிட்டால், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்காவிட்டால் எனக்கு தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. நியாய தீர்ப்பின் ஆகவே நியாய தீர்ப்பை குறித்து அறிந்து கொள்ள காலையிலே கொல்கதா காட்சி மாத்திரமல்ல, இந்த கொல்கதா காட்சிக்கு முன்பு சீனாய் மலையின் காட்சி நமக்கு வேண்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட மலை, தேவனுடைய வைராக்கியம், பற்றி எறிகிற அக்கினி, இவளை குறித்து ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தோடு வந்தான். அதனாலே தான் அவ்வளவு ஆத்திரமுள்ளவனாய் போனான். ஆம் பிரியமானவர்களே, இப்போது பார்க்கிறோம் மோசையை குறித்து. அடுத்து நாம் பார்ப்போம், சீக்கிரமாய் பார்த்து முடிப்போம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அருமையானவர்களே, மோசையினுடைய வார்த்தைகளை நாம் எப்போது பார்க்கிறோம்?
மோசே இன்றைய வார்த்தை நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன், கவனியுங்கள். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைத்தருளும். அப்படி சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல். ஆபிராம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறார்? ஆபிரகாம். ஈசாக்கு எப்போதுமே ஈசாக்கு. ஆகவே எந்த பெயர்களை சொன்னான் தெரியுமா? உடன்படிக்கையின் பெயர்களை. கர்த்தர் அவன் இந்த பெயர்களை சொல்லும்போது எதை நினைவூட்டுகிறான்? உடன்படிக்கையை. தேவன் தன் உடன்படிக்கையை மாற மாட்டார். என்ன உடன்படிக்கை? இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு நான் தருவேன் என்று சொன்னேனே. பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த உடன்படிக்கை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். இவன் இப்போது உடன்படிக்கை வைத்து கேட்கிறார். தன் மனம் போல என் ஜனங்களை விடுதலையாக்கும் என்று மன ஆசையிலே ஜெபம் பண்ணவில்லை, மன விருப்பத்திலே ஜெபம் பண்ணவில்லை. He pleaded on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது அவன் ஜெபம் பண்ணினான். உங்கள் மன்றாட்டுகள், உங்கள் விண்ணப்பங்கள் மனோ வாஞ்சையாய் இராதபடி வேத வசனத்தின் மீது எழுப்பப்படுவதாக. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தின் பேரிலே ஜெபம் பண்ணுவீர்களாக. மோசே ஆசையினாலே ஜெபம் பண்ணவில்லை, ஜனங்கள் மீது உள்ள மாம்சீக அன்பினாலே ஜெபம் பண்ணவில்லை. He pleaded on God's word. தேவனுடைய வார்த்தை மீது ஜெபம் பண்ணினார். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்கள். நான் என்ன ஜெபம் பண்ணுகிறான் பாருங்கள். அவளுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இந்த தேசம் முழுவதையும் அவள் உம்மை கொண்டு அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. சொன்னீரே. என் தேவன் மீது வார்த்தை எடுத்து கொண்டு போனாலும் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்திலே மோசே தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினார், கெஞ்சினார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனாலும் தெய்வ சமூகத்தில் கெஞ்சி தான் கேட்க வேண்டும். அவ்விதமாக கெஞ்சி கேட்கிற அந்த மனநிலையில் பிரியமானவர்களை இப்போது அவன் பாருங்கள், அடுத்ததாக என்ன செய்கிறான் பாருங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். இப்போது கொஞ்சம் கவனியுங்கள். மோசே மறுபடியும் சீனாய் மலையிலே ஏறப்போகிறான். ஜனங்களை பார்த்து, என் செல்லங்களே வாங்க வாங்கன்னு சொல்லாதபடி, என் அருமையானவர்களே உங்களெல்லாம் அப்படியே அரவணைக்க போறேன் சொல்லாதபடி அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் மகா பெரிய பாவம் செய்ய. பாவத்திலையும் எப்படி பாவம்? மகா பெரிய பாவம். நீங்க பாவிகள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் உங்கள் பாவத்திற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கர்த்தரிடத்தில் கேட்க போகிறேன். அதனை கவனிக்க வேண்டிய ஒன்று, பாவம் எவ்வளவு அகோரமானது என்பதை தன் ஜனங்களுக்கு சொன்னார். நான் அங்கு போய் உனக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொண்டு வருகிறேன் சொல்லவில்லை. நீங்கள் மகா பாவம் செய்தீர்கள், உங்களுக்கு ஏதாவது விடுதலை உண்டா என்று அறியும்படி நான் மலைக்கு போகிறேன் என்றார். ஜனங்கள் திகைத்து நிற்கிறார். பாவத்தின் அகோரத்தை அவளுக்கு சுட்டி காட்டினார். என் அருமையான சகோதரியே, நான் உன்னை மிக கண்ணீரோடு கேட்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு நீ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொன்னதுண்டா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் பிள்ளைகளுக்கு என்ன வரும் என்பதை முழங்காலில் நின்று ஜெபித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்ன நாட்கள் உண்டா? கீழ்ப்படியவில்லை என்று அரட்டுகிற என் அருமை சகோதரியே, என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை என்று வேதனைப்படுகிற சகோதரியே,
வேத வசனத்தை கண்ணீரோடு போதித்த நாள் உண்டா? செய்வது பாவம் என்பதை சுட்டி காட்டுவது உண்டு. எந்த வீடு பாவத்தை குறித்து அலட்சியமாய் இருக்கிறதோ, எந்த தகப்பன் எந்த தாய் பாவத்தை குறித்து அலட்சியமாய் இருக்கிறார்களோ, அந்த வீடு நரகத்தின் சாயலாய் மாறி போகுமாகினார். நான் கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வீட்டிலே நீங்கள் தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துங்கள் அருமையானவர்களே. ஆகவே தான் மலைக்கு போகும்போது சொல்கிறான், நீங்கள் மிக பெரிய பாவம் செய்தீர்கள் என்று. 2 காரியம். 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஜனங்களிடத்திலும் நீங்கள் மகா பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலும் அதை தான் சொல்கிறார். என் ஜனங்கள் மிகுந்த பாவம் செய்கிறார். மலை ஏறுவது எதற்காக? மன்னிப்புக்காக ஏறுகிறார். நீங்கள் மலை ஏற வேண்டாம். மலையிலே ஏற்கனவே ஒருவர் ஏறி இருக்கிறார். மன்னிப்புக்காக இயேசுவிடத்திலே வர வேண்டும். பாருங்கள், இப்போது 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் பகுதி. ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் தன் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான். ஆரோனிடத்தில் கேட்டல் ஆரோன் சொல்கிறான், ஜனங்கள் கீழ்ப்படியாதவர் என்று உமக்கு தெரியுமே, இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று உமக்கு தெரியாதா? என்னை கொண்டே போடுவார்கள். ஆகையினால் நான் நகைகளை எல்லாம் வாங்கி அடுப்பில் போட்டேன், அடுப்பிலிருந்து கன்றுக்குட்டி வந்தது என்று. கருக்கு பிடித்து அவனே தான் செய்தான். இப்போது என்ன சொல்லுகிறான்? கழுத்தில் நகை இருக்கிற வரையிலும் பிரச்சனை இல்லை, கலட்டினோண்டே பிரச்சனை வந்துட்டு. என் பாஸ்டர் வேற பிரசங்கம் பண்ணுறாருங்களா? அதாவது கழுத்தில் போட்டு போகிற வரையிலும் ஒன்றும் இல்லை. இப்போ கலட்டி எதை செய்திருக்காங்க? ஒரு கன்றுக்குட்டியை செய்தது. அவர்கள் செய்ததை இப்போ என்ன சொல்லுகிறான்? காரணம் சொல்லுகிறான். ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள், எனக்கு விரோதமாக எழுந்திருப்பார்கள், பொல்லாத ஜனங்கள். ஆகவே நகையை வாங்கினேன், நான் அடுப்பில் தான் போட்டேன், ஆனால் அது கன்றுக்குட்டி தானாக வந்துவிட்டது என்று சொன்னான். பொய் சொன்னான். அதை ஜனங்களை காரணமாக காட்டினான். தேவன் மன்னிக்கவே மாட்டார். எப்போது பாவத்துக்கு நாம் காரணம் சொல்கிறோமோ அப்போது அத்தி இலை தைக்கிறோம், அப்போது அத்தி இலைகளை கொண்டு வருகிறோம். பாவத்தை நிர்வாணமாகவே கர்த்தர் பார்ப்பார். அத்தி இலையினாலோ காரணங்களினாலோ மூடுவதனாலே பாவத்தை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஆகவே முதலாவது பாவத்துக்கு காரணம் சொல்வதை மனிதன் விட வேண்டும். இந்த காரணத்தினாலே இப்படி செய்தேன், இந்த காரணத்தினாலே தான் இப்படி செய்து. காரணம் சொல்லாதீர்கள். குற்றத்தை குற்றமாக ஒத்துக்கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்தில் நான் தவறு செய்தேன், என்ன காரணத்தினாலே தவறு செய்தேன், கர்த்தர் கேட்கவே இல்லை. காரணமே கர்த்தருக்கு தேவையில்லை. ஆகவே தான் இவன் மோசே சொல்லுகிறான், அவள் பாவம் செய்தார்கள். என்ன காரணம் என்று சொல்லவே இல்லை. அவள் பாவிகள், நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன. பிரியமானவர்களே, இப்ப அடுத்ததாக அதே வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். இல்லாவிட்டால் நீ மன்னிக்காவிட்டால், நீ மன்னிக்காவிட்டால். அவன் இவ்வளவு நேரம் போராடி மலையிலே வந்து கேட்பது எதை கேட்கிறான்? மன்னிப்பை கேட்கிறான். என் ஜனங்களை மன்னியும் தகப்பனே. அவர்களை எக்ஸ்கியூஸ் பண்ண என்று கேட்கவில்லை, மன்னியும். அவள் தவறு செய்திருக்கிறார்கள், கொடிய பாவம் செய்திருக்கிறார்கள். உமது மன்னிப்புக்கு அவள் தகுதி இல்லாதவர்கள், ஆனால் என் ஜனங்களை நீர் மன்னியும் என்று வாசியுங்கள். அப்போது என்ன சொல்கிறார்? நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து, நீர் எழுதின உமது புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும், என் பெயரை கிறுக்கி போடும். என்ன அர்த்தம்? நானும் சாகட்டும், அதோடும் நான் பரலோக ராஜ்யத்துக்கே வரவில்லை, என் பெயரையே எடுத்துவிடும். இந்த பூமியிலே மோசே என்று ஒருவன் இருந்தான் என்ற வரலாறே வேண்டாம். என் ஜனங்கள் அழிவார்களானால் நானும் அழிந்து போகட்டும். ஆகையினால் மோசே சொல்கிறான்,
என் பெயரை கிறுக்கி போடும். ஜனங்களுக்காக தன்னையே பலியிட ஆயத்தமானான். இதைத்தான் பவுலும் சொன்னான். ரோமர் 9:3. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேனே. என் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் நானும் அழிந்து போக விரும்புகிறேனே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனால் நானும் அழிந்து போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனால் நானும் அழிந்து போகிறேன் என்று மோசேயும் சொன்னான், பவுலும் சொன்னான். பிரியமானவர்களே, உங்கள் தெருவுக்காக, உங்களுடைய நகரத்திற்காக உங்கள் கண்ணீரை தியாகம் ஆக்குவீர்களா? பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே என்பதுதான். என் ரத்தம், என் கண்ணீர், என் வேர்வை, இவைகளை என் தேசத்துக்காக நான் செலுத்துவேன். நான் வாழுகிற பகுதி, நான் வாழுகிற காட்பாடி, நான் வாழுகிற குமரப்பன் நகர், நான் வாழுகிற காந்தி நகர், நான் வாழுகிற சத்துவாச்சாரி, இந்த பகுதிக்காக என் கண்ணீரை நான் சிந்துவேன். என் ராக்கால தூக்கத்தை நான் விளக்குவேன். தெய்வ சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணுவேன் என்பதுதான் மோசேயின் தியாகமாகும். இவ்விதமாக பிரியமானவருடைய மரணத்தை பலவிதத்திலும் மனிதன் சந்திக்கிறான். ஆனால் இது தியாகமான ஒன்று. சமயமில்லை, வேகமாக நாம் செல்லுவோம். 33:3 கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? 33:3 இப்போது மோசே மன்னிப்பை பெற்று வந்துவிட்டான். ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். எது துக்கமான செய்தி? நான் உங்களை அழிப்பேன் என்று சொல்வது துக்கமான செய்தியா? வேறு ஏதாவது துக்கமான செய்தி இருக்கிறதா? எது துக்கமான செய்தி? தேவ சமூகம் கூட வராததை துக்கமான செய்தி. நமக்கு அதுதான் சந்தோஷ செய்தி. ஆண்டவர் கூட வர மாட்டார், இஷ்டம் போல போனான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது, துக்கத்தோடு இருக்கிறார்கள். உடனே என்ன செய்தார்கள்? உடனே எல்லாரும் தன் நகைகளை கலற்றி வாசிங்க போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். எதை போட்டுக்கொள்ளாமல்? தங்கள் ஆபரணங்களை. அந்த ஆபரணத்தை தான் கலட்டணும், அந்த வார்த்தையை கலட்டிட்டீங்களே. வாசிங்க. தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆவிக்குரிய துக்கம் உள்ளவர்கள் நகை போட மாட்டார்கள். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று பாரம் உள்ளவர்கள் நகை போட்டு உட்கார்ந்திருக்க முடியவில்லை அவர்களாலே. என் ஜனங்கள், அதாவது தேவன் என்னோடு கூட வரமாட்டார் என்று எண்ணும் போது அவர்களாலே நகை போட்டு அலங்கரித்துக் கொண்டு இருக்க முடியவில்லை. அது துக்கத்து. அதை கலட்டி போட்ட என்னுடைய உபதேசம், நீங்கள் நகையை கலட்டி போடல, ஆவிக்குரிய ஒரு துக்கம் வர வேண்டும். ஆவிக்கேற்ற துக்கம் இருக்குமானால் உலக பிரகாரமான காரியத்திலே அதிக நேரம் செலவிட மாட்டோம். ஆத்மா அழியும் போது தலை வருவதற்கு 3 மணி நேரம் எடுக்க மாட்டாய் சகோதரியே. ஐப்ரோ போட்டுக்கொள்ள அதற்கு 2 மணி நேரம் எடுக்காது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்று உன்னையே ஆராதிக்காதே. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறான். என் சகோதரனே, உன் வாழ்க்கையில் உன்னை அலங்கரிப்பதிலும் உன் காரியங்களை பார்ப்பதிலேயே நேரத்தை செலவிடாதே. ஜனங்கள் அழிந்து கொள்கிறான். இங்கு துக்கத்தினாலே நிறைந்து ஆண்டவர் கூட வரவில்லையே என்ற துக்கத்தோடு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்போது ஏன் ஆண்டவர் கூட வரமாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்றால் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொல்கிறார்? நன்றாக அந்த வசனத்தை தெளிவாய் வாசியுங்கள். நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த. எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த. உண்மையிலே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தது யார்? கர்த்தர். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எனக்கு சொந்தம் அல்ல. இந்த ஜனங்கள் எனக்கு சொந்தம் அல்ல, இது உன் ஜனங்கள். எகிப்திலிருந்து கொண்டு வந்து நீ, செங்கடலை இரண்டாக பிளந்தது நீ. ஜனங்கள் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். ஆகவே உன் ஜனம். எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த உறவும் இல்லை. கர்த்தர் தன் உறவை முறித்து கொண்டார். தேவ சமூகத்தை தரமாட்டேன் என்று சொன்னார். இப்போது உறவை முறித்து தான் அதை சொல்லி இருக்கிறார். முதலாவதே உறவை முறித்து விட்டார். உறவில்லாத இடத்திலே கர்த்தர் வரமாட்டார். என் பிரியமான சகோதரனே, பரமண்டர்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி கூப்பிடும்போது உறவு இருக்கிறதா? உறவோடு தான் பிதா என்று அழைக்கிறோமா? உறவை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இயேசுவே, என் பிதாவே, என் அப்பா இப்படி கூப்பிடும் பொழுது உறவை தக்க வைத்திருக்கிறோமா? இங்கு உறவை கர்த்தர் முறித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் மோசே உறவை முறிக்கவே இல்லை. மோசேயின் தேவனாக இருந்தார். மோசேக்கும் தேவனுக்கும் நெருங்கிய உறவு. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உறவே இல்லை. இப்போது பாருங்கள், மோசேயை குறித்து 2 வசனம் வாசித்து முடிப்போம். 11ஆம் வசனம் முதல் பகுதி. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பாருங்கள், இந்த மோசே ஜனங்கள் உறவெல்லாம் முறித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய காரியம் இஸ்ரவேலிலே இன்னும் கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஒரே காரணம், அங்கு ஒரு தேவ மனிதன் இருந்தான், மோசே. ஜனங்களை என் ஜனங்கள் என்று சொல்லவில்லை, உங்களோடு வரமாட்டேன் என்று முடித்து விட்டார். ஆனாலும் அந்த ஜனங்களை அவன் நேசிக்க காரணம், அங்கு ஒரு தேவ மனிதன் இருந்தான். உன் வீட்டிலே கீழ்ப்படியாதவளாய் இருக்கலாம், நீ வாழுகிற பகுதியிலே ஜனங்கள் துன்மார்க்கராய் இருக்கலாம், ஆனால் அந்த பகுதியிலே ஜெபிக்கிற நீ இருப்பாய். ஆனால் உன் நிமித்தமாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். உன் குடும்பத்திலே உன் நிமித்தமாக கர்த்தர் இறங்குவார். குடிகார கணவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், அடங்காத மனைவிகள், இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அந்த வீட்டிலே கர்த்தரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷி இருப்பார். அதன் நிமித்தமாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவ மனிதன் இருந்தது போல நீங்கள் இருங்கள். தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரே மனிதன் யார்தான்? மோசே. இன்றைக்கு மோசே இருந்திருந்தால் கோட்டை மைதானத்திலே பெரிய கூட்டம் இருக்கும், முகமுகமாய் பேசும் அனுபவ கூட்டம். உன்னை நம்ம ஆட்கள் நம்ம எல்லாரும் போய் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என் முகம் எப்படி இருக்கு அப்படிமோ, நேற்று இருந்தது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கு. பிரகாசிக்கலையா? இல்லை. இரண்டாம் மோசே அப்படி கேட்கவில்லை. மோசே யாரிடமாவது கேட்டானா என் முகம் பிரகாசமாக இருக்கிறதா? அவன் முகத்தை பார்க்க முடியாதபடி தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். ஆம், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமை, அப்படிப்பட்ட பிரகாசமான முகம் இருந்தது. மிகப்பெரிய சாக்கியம். அதோடு திருப்தி அடையவில்லை. எல்லாரும் முகத்தை மூடும்போது மோசே கேட்டிருப்பான், ஏன் முகத்தை மூடுகிறீர்கள்? உன் முகத்தை பார்க்க முடியவில்லை. சார்ல்ஸ் ஃபின்னி, the man of God, தேவ மனிதன், ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறார். வேகமாக எக்ஸ்பிரஸ் செல்கிறது. பிளாட்ஃபாரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறது சார்ல்ஸ் ஃபின்னி. பிளாட்ஃபாரத்தில் நிற்கிற கீழே விழுந்து ஐயோ நான் பாவி என்று சொல்லுகிறார்கள். காரணம், the power of the Holy Spirit upon the God's man. தெய்வ மனிதன் மீது இந்த பரிசுத்த ஆவியின் விளைவாக ஜனங்கள் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். நீங்கள் நன்றாக ஜெபித்து புறப்பட்டு போகிறீர்களா? பாவிகள் உங்கள் முகத்தை கண்டு நடுங்குவார்கள். உங்களுக்கு முன்பு புகைப்பிடித்து கொண்டு நிற்க மாட்டார்கள். உங்களுக்கு முன்பு கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். உங்கள் முகத்தை கண்டதுமே அவர் பயப்படுவார்கள். Your face will shine. தேவனது மகிமையினாலே உங்கள் முகங்கள் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, ஆனால் அதில் திருப்தி அடையவில்லை. இப்போ மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் முகம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கட்டும் என்று ஜெபம் பண்ணவில்லை. என்ன பிரசங்கம் பண்ணுகிறான் பாருங்கள். 14ஆம் வசனம். அதற்கு அவர் 13
13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஜெபத்தை பாருங்க. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உமது வழிகளை எனக்கு அறிவியும். இதுதான் அப்படி ஜெபம். என் முகம் பிரகாசமாய் தான் இருக்கிறது. பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். இந்த அனுபவத்தில் எனக்கு திருப்தி இல்லை. உமது சித்தத்தை நான் முழுவதும் அறிய வேண்டும். உம்முடைய நோக்கத்தை நான் முழுவதும் அறிய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வழிகளை தெரியப்படுத்தும் என்றல்ல, உம்மை தெரியப்படுத்தும். உம்மை எனக்கு அதிகமாக வெளிப்படுத்தும். நான் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் மோசேயின் ஜெபம். கர்த்தர் மீது உள்ள வைராக்கியம். ஆண்டவர் எனக்கு விடுதலை தாரும், சுகத்தை தாரும், எதுவும் கேட்கவில்லை. எனக்கு உம்மை அதிகமாய் அறிய வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை நான் அறிந்ததை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்மை அதிகமாய் அறிய வேண்டும். I should grow in understanding my God. என் தேவனை நான் புரிந்து கொள்வதிலே வளர வேண்டும். இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இப்போது சொல்லுகிறார், நான் கூட வருவேன் என்று சொல்லுகிறார். வரமாட்டேன் என்று சொன்னார். இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூட வருவேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நான் எதை விரும்ப வேண்டும்? தேவனையே அதிகமாக விரும்புவோம். எனக்கு இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவதல்ல, உண்மை எனக்கு வெளிப்படுத்தும். நான் உண்மை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்போது நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார். உன்னுடைய மோசே 16 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும். அருமையான நாம் எல்லாரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய ஜெபம் அதுதான். நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா ஜனங்கள், மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வீட்டில் போய், என் ஆண்டவரே, என் இயேசுவே, ஜெபிக்கிற நானும் என் வீட்டாரும் மற்ற ஜனங்களை விட, உம்மை தேடாத ஜனங்களை விட, ரட்சிக்கப்படாத ஜனங்களை விட நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நீ நிரூபித்து காட்டும் தகப்பனே. எங்கள் பக்கத்து வீடு அறிய வேண்டும் நான் தேவனது பிள்ளை என்று. என்னுடைய வீடு கர்த்தருடைய பிள்ளையின் வீடு என்று அறிய வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை செய்யும். சகல ஜனங்களும் நாங்கள் தேவனது பிள்ளைகள் என்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறியும்படி ஆசீர்வாதங்களை காட்டளையிடும். யாவரும் காணும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினோம். அதன் பிறகு மோசேயுடைய முகத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் மோசே கேட்கிறான். அந்த எல்லாம் முடிந்தது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்பவும் கேட்கிறான், ஆண்டவரே, நான் போகிறேன், நான் கேட்டதெல்லாம் தந்தீர், என்னை சகல ஜனங்களுக்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கப் போகிறீர், நன்றி ஆண்டவரே. ஆனால் ஒன்று, உம்மை நான் பார்க்கட்டும். The visible God. இவனும் அந்த ஜனங்களை போல கேட்கிறான், நான் உம்மை பார்க்க வேண்டும் தகப்பனே. உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், உம்முடைய சத்தத்தை கேட்டேன், என் கண்கள் உம்மை காண வேண்டும் என்றான். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை காண முடியாது, என் முதுகை மாத்திரம் நீ பார்ப்பாய் என்றார். அப்படியே கர்த்தரை அவன் பார்த்தான். கர்த்தர் விலகி போன பிறகு அவன் இறங்கி வருகிறான். மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் மோசேயின் முகத்தை பார்க்கிறார். அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. கண்டுபிடித்தீர்களா? மலையிலிருந்து இப்படி இறங்கி வருகிறான். இறங்கி வரும்போது ஒருவரும் கிட்ட போக முடியாதபடி அவனுடைய முகம் மிக பிரகாசித்தது. என்ற தேவ சமூகத்திலிருந்து அவன் இறங்கி வருகிறான். இது மோசேக்கு மாத்திரமல்ல, என் அருமையான சகோதரனே, சகோதரிய, நீங்கள் ஜெபம் அறையிலிருந்து புறப்பட்டு போகும்போது சாத்தான் உங்களுக்கு முன்பு நடுங்குவான். உலக மக்கள் உங்களை எதிர்க்க முடியாது.
ராக்காலத்திலே தனித்து நடந்து வருகிற நிர்பந்தமான நிலை இருக்குமானால் ஒருவரும் உன்னை தொட முடியாது சகோதரியே. உன் தேவ சமூகம் உன்னை காத்துக்கொள்ளும். உன் முகத்தின் பிரகாசம் பகைவர்களை வெட்டி நாணச் செய்யும். உனக்கு தீமை செய்ய முடியாதபடி அவள் நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட தேவ சமூகத்தை சுமப்பாய், உன் முகம் பிரகாசமாக இருக்கும். 2 காட்சி. முதலாவது மலையிலிருந்து இறங்கி வருகிறான். அப்போது ஆத்திரத்தோடு வந்து அந்த கன்றுக்குட்டியை உடைத்து போட்டான். அந்த கோபம் பற்றி எறிய காரணம் என்ன? தேவ சமூகம். பிரியமானவர்களே, சில சமயத்தில் ஜெபம் முடிந்து நீங்கள் வீட்டுக்கு உங்கள் ஜெபறையிலிருந்து வருவீர்கள். வீட்டில் நடக்கிற காட்சி உங்களை ஆத்திரமாக்கும். கோபப்படுவீர்கள். உன்னை மனைவி சொல்வாள், இதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. ஜெபம் பண்ணி வந்து இவ்வளவு கோபமா? ஏன் கோபப்பட்டார்? ஜெபறையிலிருந்து வரும்போது அநீதியை சகிக்க முடியாது. ஜெபறையிலிருந்து வரும்போது தேவனுக்கு விரோதமான காரியத்தை எந்த மனிதனாலும் சகிக்க முடியாது. அது ஒரு ரைச்சஸ் இன்டிக்னேஷன், அது நீதியின் கோபம். அது மோசையை பற்றி எரிந்தது. ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற எந்த மனிதனும் அநியாயத்தை அக்கிரமத்தை சகித்துக் கொள்ளவே மாட்டான். அப்படிப்பட்ட நீதியின் கோபத்தினால் இருந்தான். 2வது தேவ மகிமையினாலே நிறைந்து சீனாய் மறைந்து இறங்கி வருகிறோம். 2 நாளும் நிறைந்திருப்போம். நீதியின் கோபத்தினாலும் நிறைந்திருப்போம், தேவ கிருபையினாலும் நிறைந்திருப்போம். மலை உச்சியில் மாத்திரமல்ல, கொல்கதா மலை அடிவாரத்தில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மகிமையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள். வேலூர் பட்டணம் பிரகாசிக்கிற முகங்களை காண்பதாக. நம்முடைய முகத்தினுடைய பிரகாசம் ஜனங்களை ரட்சிப்பதை நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.